ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோ வரைக்கும் நம்ம எப்படி மெயிலில் அட்ரஸ் சேவ் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் ஆக்சஸில் சேவ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த அட்ரஸை எடுத்து எப்படி நம்ம லெட்டரில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எந்த இடத்துல அட்ரஸ் வேணுமோ அந்த இடத்துல என்னோட கர்சரை நான் பிளேஸ் பண்ணிக்கணும். பாருங்க, எனக்கு இந்த இடத்துல அட்ரஸ் வேணும். இப்போ எனக்கு ரைட் அலைன்மெண்ட்ல இருக்கு. ஸோ நான் ஹோம் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அட்ரஸ்க்கு கர்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ மெயிலிங் நம்ம அட்ரஸ் போன வீடியோலயே சேவ் பண்ணி டைப் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ மறுபடியும் நம்ம டைப் பண்ண வேணுமா? எப்படி அட்ரஸ் டைப் பண்ணணும் அப்படின்னு நீங்க வீடியோ போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுக்குறேன். அதை போய் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சதை ஓபன் பண்ணிக்கிட்டா போதும், நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஓகேங்களா? எப்படி ஓபன் பண்ணணும் பாருங்க. செலக்ட் ரிசப்ஷனிஸ்ட் குள்ளேயே வாங்க. நியூவா டைப் பண்ணணும்னா நம்ம டைப் நியூ லிஸ்ட்குள்ள போவோம். இப்போ ஆல்ரெடி டைப் பண்ணதை தான் எடுக்க போறோம். ஸோ யூஸ் எக்ஸிட்டிங் லிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, நான் டைப் பண்ணது இருக்குங்களா அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நமக்கு எல்லாமே வியூ ஆகுது. நாம அட்ரஸை ஓபன் பண்ணிட்டோம். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல அட்ரஸ் வராது. அங்க அட்ரஸ் வேணும் அப்படின்னா நம்ம அட்ரஸ் பிளாக் கிளிக் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த இடத்துல அட்ரஸ் வரும். ஓகேங்களா? இப்போ அட்ரஸ் பிளாக் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க, இது நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் அட்ரஸ், இது செகண்ட் அட்ரஸ், இது தேர்ட் அட்ரஸ். எந்த அட்ரஸ் நமக்கு இப்போ இந்த இன்விடேஷன்ல வரணுமோ அதை நாம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல கர்சர் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா போதும். இப்போ பாருங்க, நமக்கு அட்ரஸ் வியூ ஆகல. என்ன வியூ ஆகுது? அட்ரஸ் பிளாக் தான் வியூ ஆகுது. நம்ம அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் பிளாக் கிளிக் பண்ணா அட்ரஸ் பிளாக் தான் வியூ ஆகும். ஆனா அட்ரஸ் வராது. அட்ரஸ் வரணும் அப்படின்னா ப்ரிவ்யூ ரிசல்ட் நம்ம கொடுக்கணும். அப்பதான் நமக்கு அட்ரஸ் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அட்ரஸ் பிளாக்னு வியூ ஆகுது. இப்ப ப்ரிவ்யூ ரிசல்ட் நான் கிளிக் பண்ண அப்படின்னா போதும், எனக்கு அந்த இடத்துல கீழே அட்ரஸ் வந்துடும். பாருங்க, கீழே அட்ரஸ் வந்துச்சுங்களா? இப்ப செகண்ட் அட்ரஸ் வேணுமா, இங்க செகண்ட் ஏரோ கொடுங்க, நம்மளுக்கு செகண்ட் அட்ரஸ் வந்துடும். எகைன் நீங்க ஒரு ஏரோ கிளிக் பண்ணுங்க, தேர்ட் அட்ரஸ் வந்துடும். நமக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அதை நாம இதுல செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் எடிட் ரிசப்ஷனிஸ்ட் பாருங்க. நம்ம ஒரு 3 பேருக்கு மட்டும் அட்ரஸ் டைப் பண்ணிருந்தோம்ல, வேற யாராச்சும் ஒருத்தவங்க நியூவா ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஒருத்தவங்க ரிலீவ் ஆகி போயிட்டாங்க, அவங்கள டெலீட் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வேணும்னா நம்ம இதுக்குள்ள பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ண அட்ரஸை எடிட் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, நம்ம டைப் பண்ண அட்ரஸ் எல்லாம் காமிக்கணும்னா இங்க வச்சு நம்மளால எடிட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்க, டேட்டா சோர்ஸ்ல நம்ம டைப் பண்ண அட்ரஸ் காமிக்கிறீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் கிளிக் பண்ணுங்க. இப்ப நமக்கு எடிட்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நியூவா இன்னொருத்தவங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணாங்களா, இங்க எகைன் நான் டேப் கொடுத்துருவேன். இங்க டிடி அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எகைன் டேப் கொடுத்துட்டு இவங்களுக்கு நான் டினே போட்டுறேன். தென் இந்த இடத்துல சரி டிடி டபுள் என்ட்ரியாவா இருக்கட்டும். சிட்டில ஹெச்ஹெச்னு போட்டுறேன். ஓகேங்களா? இப்ப நான் ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், இது நீங்க சேவ் பண்றீங்களா, எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்ப பாருங்க, நமக்கு 4 அட்ரஸ் வந்துடும். 4th அட்ரஸும் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட அட்ரஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஹைலைட் மெர்ஜ் ஃபீல்ட். இப்ப நாம இதை டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அட்ரஸ் இது டாக்குமெண்ட் எதுவுமே ஒரு சில டைம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நீங்க ஹைலைட் மெர்ஜ் ஃபீல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட அட்ரஸ் மட்டும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். வேணும்னா நம்ம அட்ரஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அட்ரஸ் பிளாக். அட்ரஸ் பிளாக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்? நம்ம அட்ரஸை டைப் பண்ணிட்டு எங்க அட்ரஸ் வேணுமோ கர்சர் வச்சுக்கிட்டு அட்ரஸ் பிளாக் கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த இடத்துல அட்ரஸ் வரும். ஆனா அட்ரஸ் பிளாக் கொடுத்தோம்னா அட்ரஸ் வராது, அட்ரஸ் பிளாக்னே தான் வரும். அட்ரஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரிவ்யூ ரிசல்ட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? சரி, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, கிரீட்டிங் லைன். நம்ம போடுவோம்ல, டியர் எம்ப்ளாய், அதான் போட்ட மாதிரி ரெஸ்பெக்டட் சார் மேடம், அந்த மாதிரிலாம் நமக்கு வேணும்னா நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம டைப் பண்றதுக்கு பதிலா இங்க நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம கர்சர் வச்சிருந்த இடத்துல எந்த அட்ரஸ்ல நாம இருக்கோமோ அவங்க நேம் போட்டு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ஏஏ அட்ரஸ்ல இருக்கங்காட்டி டியர் ஏஏ அப்படின்னு வந்துருக்கு, இல்ல பிபில கொடுங்க, இப்ப டியர் பிபி அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது தான் கிரீட்டிங் லைன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க,
இதை நான் இப்ப டெலீட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் வெஜ் ஃபீல்ட். இப்ப நான் ஸ்டார்டிங்ல டியர் எம்ப்ளாயி தான் போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஆனா எனக்கு அப்படி வேண்டாம். நான் எந்த எம்ப்ளாய்க்கு நான் வந்து இந்த மெயில் சென்ட் பண்ணணும் அவங்க நேம் எங்க வரணும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் நேம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல டியருக்கு பக்கத்துல கர்சர் வச்சுக்கிட்டு அட்ரஸ்ல நான் அவங்க நேம் போட்டிருக்கேன் அவங்க நேமை மட்டும் நம்ம இங்க கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இன்சர்ட் வெஜ் ஃபீல்ட். நம்ம அட்ரஸையே இங்க கொண்டு வர முடியாது. டியர்னு போட்டுட்டு அட்ரஸையேவா போடுவோம், போட மாட்டோம். சோ இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க நம்ம அட்ரஸ்ல ஆட் பண்ண டைட்டில்ஸ் காலம்ஸ் எல்லாம் இங்க காமிக்கும். இப்ப நமக்கு டியருக்கு அப்புறம் உங்களோட என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தானே வேணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இருந்தா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. பாருங்க இப்ப நான் செகண்ட் அட்ரஸ்க்குள்ள இருந்தாட்டி டியர் பிபின்னு வந்திருக்கு. இதே நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல இருந்தேன் அப்படின்னா டியர் ஏன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்க முடியும். அவங்களோட சிட்டி மட்டும் நமக்கு வேணும்னா எங்க நமக்கு அவங்களோட சிட்டி வேணுமோ இங்க கர்சர் வச்சுக்கிட்டு இன்சர்ட் வெஜ் ஃபீல்ட் வந்துட்டு சிட்டி கிளிக் பண்ணுங்க. அவங்க சிட்டி மட்டும் வந்திருக்கும். ஏவோட சிட்டி வந்து ஒய்னு போட்டுருங்க. பியோட சிட்டி வந்து ஜிஜி. இந்த மாதிரி அவங்களோட சிட்டி மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ப்ரிவ்யூ ரிசல்ட். நம்ம பாத்துருந்தோம் ப்ரிவ்யூ ரிசல்ட் வந்து எப்ப கொடுப்போம், அட்ரஸ் பிளாக் ஆட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அட்ரஸ் வியூ ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு எந்த அட்ரஸ் வேணும் அப்படிங்கறத இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னா என்ன. சரி, இப்ப வந்து இந்த இடத்துல ஏவோட அட்ரஸ் வந்து எனக்கு வேணும். அவங்களோட நேம் மட்டும் தான் எனக்கு தெரியுது. அப்ப நான் ஏன்னு டைப் பண்ணிப்பேன். ஏ அப்படிங்கிறது எந்த ஃபீல்ட்ல இருக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட் நேமோட ஃபீல்ட் தான். ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. பாருங்க ஏவோட அட்ரஸ் வந்து எனக்கு இங்க வந்துடும். இல்ல அவங்களோட சிட்டி மட்டும் தெரியும் அப்படின்னா நான் இங்க கர்சர் வச்சுக்கிட்டு ஹெச்ஹெச் நான் யாருக்கும் சிட்டி போட்டிருந்தேன், ஹெச்ஹெச்னு போட்டுட்டு அவங்களோட சிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுப்பேன். இப்ப பாருங்க ஹெச்ஹெச்சோட சிட்டி யார் இருக்கா டி, அவங்களோட அட்ரஸ் வந்து நமக்கு இங்க வந்துடும். நமக்கு அவங்களதுல எது தெரியுதோ அதை மட்டும் போட்டு நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இந்த ஃபைண்டையும் நம்ம போன வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஃபினிஷ் அண்ட் வெட்ஜ். நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு இன்விடேஷன் தான், ஆனா அட்ரஸ் மட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ ஒரே இன்விடேஷன்ல நீங்க அட்ரஸ் மாத்தி மாத்தி காமிக்கிறீங்கன்னு உங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இன்விடேஷன் ஆனா அட்ரஸ் வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி அதுவே நம்மளுக்கு பேஜா வரும். அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஃபினிஷ் அண்ட் வெட்ஜ்ல எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா. இப்போ அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க நமக்கு ஆல் கரண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் டு இந்த ஆப்ஷன் தான் கேட்கும். நான் ஆல் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எவ்வளவு அட்ரஸ் போட்டிருக்கேன், 4 மெம்பர்ஸோட அட்ரஸ். அந்த 4 அட்ரஸ்க்குமே நமக்கு லெட்டர் தனித்தனியா வந்துடும். இல்ல கரண்ட் ரெக்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப நான் 4th அட்ரஸ்ல இருக்கேன், அப்ப 4th மட்டும் வரும். ஃப்ரம் டு அப்படின்னா நான் இப்போ 4 அட்ரஸ் போட்டிருக்கேன், எனக்கு செகண்ட்ல இருந்து 4th வரைக்கும் மட்டும் வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். அப்ப 2, 3, 4 இந்த 3 மட்டும் வந்திருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஆனா இப்ப நான் எல்லாமே போட போறேன். சோ ஆல் கொடுத்துக்கிட்டு நான் ஓகே கொடுத்தேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு இன்னொரு விண்டோ ஓபன் ஆகுதுங்களா, லெட்டர்னு சொல்லிட்டு. இப்ப நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இது இன்விடேஷன் ஏவோட லெட்டர், ஏக்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டிய லெட்டர். கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏவோட அட்ரஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இங்க பாருங்க நமக்கு 4 பேஜஸ் காமிக்குது. இப்ப நம்ம செகண்ட் பேஜ் போய் வியூ பண்ணுவோம். இது வந்து செகண்ட் பேஜ். பாருங்க பியோட அட்ரஸ் வந்து நமக்கு காமிக்குது. சேம் லெட்டர் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் பேஜ்ல நமக்கு யாரோட அட்ரஸ் காமிக்கும், சியோட அட்ரஸ் வந்து காமிக்கும். இதே மாதிரி அவங்க சிட்டி இங்க வரணும் அப்படின்னா அவங்க இன்சர்ட் வெட்ஜ் ஃபீல்ட்ல போயிட்டு அவங்க சிட்டி மட்டும் காப்பி பண்ணிடணும்னா போதும். அவங்களோட சிட்டி கரெக்டா நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிருக்கும். அடுத்து 4th வந்து நமக்கு என்ன இருக்கும், 4th மெம்பரோட அட்ரஸ், டியோட அட்ரஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா. இப்ப நம்ம லெட்டர்ஸை தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்ப இது அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அப்படியே மெயிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் நமக்கு மெயிலிங்ஸ்லயே இருக்கு. ஓகேங்களா. ஆனா நமக்கு அதுக்கு இதெல்லாம் வியூ ஆகணும், இதெல்லாம் வியூ ஆகல. வியூ ஆகணும்னா என்ன பண்ணணும், செலக்ட் ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கோம், அந்த அட்ரஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம்னா போதும். செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்து இப்ப பாருங்க நமக்கு எல்லாமே வியூ ஆகுது. இப்ப ஃபினிஷ் அண்ட் வெட்ஜை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க பிரிண்ட் டாக்குமெண்ட், அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சென்ட் இமெயில் மெசேஜ், நம்ம இமெயிலும் டைரக்டா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் போட்டுட்டு நம்ம தனித்தனியாவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இதுல பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே நமக்கு எங்க அட்ரஸ் வேணுமோ அதை கர்சர் வச்சுக்கிட்டு அட்ரஸை வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அட்ரஸ் வேணுங்கிற இடத்துல அட்ரஸ் பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்.
அட்ரஸ் பிளாக் கிரியேட் பண்ணா அட்ரஸ் வராது, அட்ரஸ் பிளாக் தான் வரும். ஆனா அட்ரஸ் வேணும் அப்படின்னா ப்ரிவ்யூ ரிசல்ட் கொடுக்கணும், அப்ப நம்மளுக்கு அட்ரஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தனித்தனியா அட்ரஸ் வேணும்னா ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் வந்துட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், நமக்கு தனித்தனியா அட்ரஸ் வந்துடும். இந்த 4 கான்செப்ட் தான் இதுல இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் நம்ம பாக்குறது சும்மா அந்த அட்ரஸ் பிளாக் போடுறது, கிரீட்டிங் லைன், இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ மெயிலிங் மெனு உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மெயிலிங் மெனுல போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா கிளியரா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிவ்யூ பத்தி தான் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா BROSY அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.